Good morning to all. நேற்று எஸ்டர்டே என்ன பார்த்தோம் ப்ரீவியஸ் கிளாஸில் அப்படிங்கிறது ஒரு டைம் சொல்லிடுறேன். என்ன பார்த்தோம் அப்படின்னா ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டர் அப்படின்னா என்னன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டர் அப்படின்னா த ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டர் இஸ் டிஃபைன்ட் அஸ் த ப்ராடக்ட் ஆஃப் மேக்னிடியூட் ஆஃப் போத் வெக்டர் அண்ட் சைன் ஆஃப் ஆங்கிள் பிட்வீன் தம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ப்ரீவியஸ் கிளாஸில் வந்து பார்த்தோம். அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வந்து பார்த்தோம். ஒரு 10 ப்ராப்பர்ட்டிஸு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த வெக்டர் குமிட்டேட்டிவ் லாவை ஒபே பண்ணியிருக்கா, டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாவை ஒபே பண்ணியிருக்கா அப்படிங்கிறத பார்த்தோம். ரெண்டு வெக்டர் வந்து பேரலாக இருக்கும்போது அதனுடைய வேல்யூ எப்படி இருக்குது, ஆன்டி பேரலாக இருக்கும்போது எப்படி, பர்பண்டிகுலராக இருக்கும்போது எப்படி, அடுத்தது அந்த வெக்டரை எடுத்து அதே வெக்டரால் நம்ம டாட் ப்ராடக்ட் பண்ணோம் அப்படின்னா வேல்யூ வந்து என்ன ஆகுது அப்படிங்கிறதுலாம் நம்ம வந்து பார்த்தோம். யூனிட் வெக்டரில் பார்த்தோம். ஆர்த்தோகோனல் யூனிட் வெக்டரில் வந்துட்டு நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் வந்து நம்ம பார்த்தோம். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது வந்து என்ன அப்படின்னா கிராஸ் ஆர் வெக்டர் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டர் வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம். நான் பாருங்க ரெண்டு வெக்டர் எடுக்கிறேன், சரியா? இது ஒரு வெக்டர் ஏங்கிற ஒரு வெக்டர் நான் எடுத்துக்கிட்டேன். இன்னொரு வெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா பிங்கிறது அனதர் வெக்டர். ரெண்டு வெக்டர் எடுத்துக்கிட்டோம்னா இது ரெண்டு எப்படி இருக்கு, பர்பண்டிகுலராக இருக்கு. பர்பண்டிகுலராக இருக்கிறதுனால தான் நம்ம கிராஸ் ஆர் வெக்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கிராஸ் அப்படின்னா இதுதான் சிம்பிள், டாட் அப்படின்னா இதுதான் டாட். டாட் ப்ராடக்ட் ஸ்கேலார் ப்ராடக்ட். கிராஸ் ப்ராடக்ட்னா பர்பண்டிகுலர், சரியா? இது வந்து பேரலல். இது வந்து என்னது, பர்பண்டிகுலர் தான் கிராஸ் போடுவாங்க. இப்போ ரெண்டு வெக்டர் வந்து எப்படி இருக்கு, பர்பண்டிகுலராக இருக்கு. அப்போது நம்ம ரெண்டு வெக்டரை வந்துட்டு கிராஸ் ப்ராடக்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு வெக்டர், தேர்டு வெக்டர் வந்துட்டு கிடைக்குது, சரியா? அதான் சி வெக்டர் அப்படின்னு நாம் சொல்லுவோம். இது ரெண்டையும் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணோமா என்ன வெக்டர் வந்துட்டு கிடைக்குது, அனதர் வெக்டர், தேர்ட் வெக்டர் வந்துட்டு நமக்கு கிடைக்குது, சரியா? இது நம்ம எப்படி மல்டிப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி பாருங்க. மேக்னிடியூட் மட்டும் எடுத்துக்கிறோம். மாடுலஸ் போட்டாவே மேக்னிடியூட், வெக்டருக்கு மாடுலஸ் போட்டால் என்னது, ஒன்லி ரெப்ரசன்ட் மேக்னிடியூட், சரியா? பி வெக்டர் மாடுலஸ் பி வெக்டர். பர்பண்டிகுலர்னா என்னன்னு எடுத்துக்கணும், கிராஸ்னா அதாவது பர்பண்டிகுலர் அதாவது சைன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும். டாட் அப்படின்னா ஸ்கேலர் அப்படின்னா காஸ், பேரலல் அப்படின்னா என்னன்னு எடுத்துக்கணும், காஸ்ன்னு எடுத்துக்கணும். அப்போ வந்து என்ன வரும், சைன் தீட்டா ஆங்கிள் மென்ஷன் பண்ணணும், சரியா? அப்போது நம்ம எப்படி சொல்லலாம், கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டர் இஸ் டிஃபைன்ட் as ப்ராடக்ட் ஆஃப் மேக்னிடியூட் ஆஃப் போத் வெக்டர் and a sign of angle between them. This is cross or vector product of two vector, சரியா? பாருங்க இப்போ நம்ம ரெண்டு வெக்டர் வந்துட்டு கிராஸ் ப்ராடக்ட் பண்ணால் தேர்ட் வெக்டர்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. அதே ஆப்போசிட்டில் மாற்றி எழுதுகிறோம். ஆப்போசிட்டில் நம்ம மாற்றும் போது இது பாருங்க, நான் அப்படியே கீழே மாற்றி எழுதுறேன். சி வெக்டரா, இது வந்து என்னது, இது அப்படியே கீழே வந்துடும், இது அப்படியே கீழே வந்துடும், சரியா? இது அப்படியே கீழே வந்துடுது. ஏ வெக்டர், இது வந்து என்னது, பி வெக்டர். இப்படி இருக்கிறது அப்படியே நம்ம கீழே கொண்டு வந்துடுறோம். அப்போது கீழே கொண்டுட்டு வரும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதனுடைய டைரெக்ஷன்ஸ் வந்துட்டு சேஞ்ச் ஆகுது. டைரெக்ஷன்ஸ் வந்து மேக்னிடியூட் வந்து சேமாக தான் இருக்குது, ஆனால் டைரெக்ஷன் மட்டும் என்ன பண்ணுது, இப்படி இருக்கிற டைரெக்ஷன் பாசிட்டிவ் டைரெக்ஷன்ஸ் வந்துட்டு என்ன பண்ணுது, கீழே வந்தால் நெகட்டிவ், நெகட்டிவ் வந்து நமக்கு கிடைக்குது. இப்போ அப்படியே மாற்றி எழுதுகிறோம். என்ன வரும், இதை நம்ம எப்படி எழுதலாம், சி வெக்டர் ஈக்குவல் டு ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டரா. இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டாக வர்றதுனால மைனஸ் சி வெக்டர் ஈக்குவல் டு ஆப்போசிட்டில் கீழே வர்றதுனால இதை அப்படியே மாற்றிக்கிறோம், சரியா?
b vector cross என்னது a vector சரியா b vector cross a vector அப்படி நம்ம மாத்திட்டோம் ஓகே இப்போ இதை எடுத்து அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்றோம் சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன கிடைக்கும் a vector cross b vector is equal to c யா c க்கு பதிலா என்ன போடுறோம் இது போடுறோம் c க்கு பதிலா மைனஸ் போடுங்க இப்போ c வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கு b வெக்டர் கிராஸ் a வெக்டருக்கு வந்துட்டு ஈக்குவலா இருக்கு சரியா புரியுதா a வெக்டர் கிராஸ் b வெக்டர் is equal to என்னது மைனஸ் ஆஃப் b வெக்டர் கிராஸ் a வெக்டர் அப்போ வந்து இது எதை ஒபே பண்ணி இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குமிட்டேட்டிவ் லாவை ஒபே பண்ணி இல்லை சரியா எது ஒபே பண்ணி இல்லை குமிட்டேட்டிவ் லாவை வந்துட்டு ஒபே பண்ணி இல்லை ஓகே இப்போ பாருங்க வெக்டர் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டர் gives another vector என்னது வெக்டர் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டர் gives another vector சரியா இப்போ in this vector the magnitude both are same magnitude both are same 1 into 2 2 into 1 2 but directions opposite to each other this is positive directions this is negative directions சரியா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ப்ராப்பர்ட்டிஸ்ல நல்லா பார்த்துக்கணும் ரெண்டு வெக்டர் வந்து ப்ராடக்ட் பண்ணோமா இன்னொரு வெக்டர்ஸ் வந்துட்டு நமக்கு கிடைக்கும் அடுத்தது செகண்ட் பாயிண்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா குமிட்டேட்டிவ் லாவை வந்துட்டு ஒபே பண்ணி இல்லை குமிட்டேட்டிவ் லாவை வந்து ஒபே பண்ணி கிடையாது சரியா குமிட்டேட்டிவ் லாவை வந்து ஒபே பண்ணி இருக்குதா கிடையாது ஏன் மைனஸ் வருது என்ன வருது மைனஸ் வருது மைனஸ் வருதுனால வெக்டர் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டர் does not obey on commutative law does not obey on commutative law சரியா ரெண்டு பாயிண்ட் ஓகேவா தேர்ட் பாயிண்ட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஓகே செகண்ட் பாயிண்ட் ஓகே தேர்ட் பாயிண்ட் வந்துட்டு பாருங்க தேர்ட் பாயிண்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா இப்போ ரெண்டு வெக்டர் இருக்கு ரெண்டு வெக்டர் வந்து பர்பெண்டிகுலரா இருக்கு எப்படி இருக்கு பர்பெண்டிகுலரா இருக்கு பர்பெண்டிகுலரா a வெக்டர் b வெக்டர் வந்துட்டு பர்பெண்டிகுலரா இருக்கு அப்போ பர்பெண்டிகுலர் அப்படின்னா என்ன சொல்லுவோம் பர்பெண்டிகுலர் அப்படின்னா ஆர்த்தோகோனல் when two vector orthogonal vector product of two vector value what happen maximum or minimum என்ன ஆகும் maximum minimum அப்படின்னு சொல்லி பாருங்க அப்போ vector product of two vector gives maximum value எப்படின்னா பாருங்க a vector cross b vector is equal to a b sin theta வா ஃபார்முலா this is vector product ஃபார்முலாவா அப்போ theta வந்து எவ்வளவு சொல்லியிருக்கிறோம் 90 டிகிரி sin 90 டிகிரியோட வேல்யூ என்னது sin 90 டிகிரி என்னது sin 90 டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா sin 90 டிகிரி 1 sin 90 டிகிரி என்னது 1 அப்போ வந்து a வெக்டர் கிராஸ் b வெக்டர் is equal to ab maximum ப்ளஸ்ல வருதா இப்போ ab maximum இப்போ வெக்டர் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டர் gives maximum value when two vector perpendicular to each other when two vector has orthogonal unit vector ஆர்த்தோகானல் யூனிட் வெக்டரா இருந்துச்சுன்னா கண்டிப்பா அது வந்துட்டு மேக்ஸிமம் வேல்யூவா தான் இருக்கும் அடுத்தது நாலாவது பாயிண்ட் பாருங்க ஃபோர்த் பாயிண்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா ரெண்டு வெக்டர் வந்து இப்படி இருக்கா இது ஒரு வெக்டர் ஒரே லைன்ல கீழே ஒரு வெக்டர் ஒரே லைன்ல ரெண்டு வெக்டர் இருக்கு அப்போ ஆங்கிள் வந்து உங்களுக்கு எவ்வளவு 0 அப்படிங்கிறது தெரியும் ஆன்டி பேரலல் எப்படின்னா இப்படி சரியா எப்படி இப்படி 180 டிகிரி இப்படி when two vector are parallel or anti-parallel what happen vector product of two vector so vector product of two vector has minimum value கண்டிப்பா minimum value தான் இருக்கும்
அப்போ எப்படின்னா ஃபார்முலா பாருங்க, a வெக்டர் கிராஸ் b வெக்டர் gives ab sin தீட்டாவா. அப்போ வந்து தீட்டா வேல்யூ எவ்வளோ சொல்கிறோம், 0 ஆர் 180 டிகிரி. அப்போ வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா a வெக்டர் கிராஸ் b வெக்டர் gives sin 180 டிகிரி எவ்வளவு, -1. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் AB மினிமம். சரியா, AB மினிமம். AB என்னது, மினிமம். மேக்னிடியூட் வேல்யூ வந்து நமக்கு என்ன கிடைக்குது, மினிமமாக வந்துட்டு கிடைக்குது. சரியா, என்னவா கிடைக்குது, மினிமமாக கிடைக்குது. ஓகே, அடுத்தது ஃபிஃப்த் பாயிண்ட் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி பாருங்க. இப்போ ஒரு வெக்டரை எடுத்துக்கிறோம், அதே வெக்டரால் வந்து என்ன செய்கிறோம், மல்டிப்ளை பண்ணுறோம். அதே வெக்டரால் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும், கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டர் வித் இட் செல்ஃப் கிவ்ஸ் யூனிட் வெக்டர். 1 மார்க்கில் அடிக்கடி கேட்பாங்க. சாரி, யூனிட் வெக்டருங்கிற நல் வெக்டர். என்னது, நல் வெக்டர். நல் வெக்டர் மீன்ஸ் என்னது, 0. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏ இந்த ஃபார்முலா தான் அப்ளை பண்ணோம். சைன் கண்டிஷன் என்னது, தீட்டா வந்து 0வாக இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா கிராஸ் ப்ராடக்டில் ரெண்டு வெக்டரை, ஒரு வெக்டரை வந்து அதே வெக்டர்னா ரெண்டு வெக்டரை வந்து ஒரே மாதிரி ரெண்டு வெக்டரை வந்துட்டு நம்ம மல்டிப்ளை பண்ணோமா என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்க. என்ன கிடைக்கும், sin 0 0, நல் வெக்டர் வந்துட்டு கிடைக்கும். கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் சேம் டூ வெக்டர் gives null vector. this is very important 1 mark GK question அடிக்கடி கேட்பாங்க. கிராஸ் ப்ராடக்டில் ரெண்டு வெக்டரை வந்து மல்டிப்ளை பண்ணோமா நமக்கு என்ன கிடைக்கும், 0 வந்துட்டு கண்டிப்பாக கிடைக்கும். சரியா, டாட் ப்ராடக்டில் அதே வெக்டர் தான் கிடைக்கும். இப்போ டாட் ப்ராடக்ட் பண்ணோம் அப்படின்னா ரெண்டு வெக்டர் எடுத்து அதே வெக்டர் தான் கிடைக்கும். இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். சரியா, அடுத்தது 6th பாயிண்ட் பாருங்க. 6th பாயிண்ட் வந்துட்டு இந்த கேஸ் ஆஃப் யூனிட் வெக்டர். யூனிட் வெக்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஐ வெக்டர் கிராஸ் ஐ வெக்டர், சேம் வெக்டர் ஐ வெக்டர், யூனிட் வெக்டர் என்ன ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லி பாருங்க. I vector j vector cross j vector is equal to k vector cross k vector. என்ன ஃபார்ம் ஆகும், 0 வந்துட்டு கிடைக்கும். எப்படின்னா இது ரெண்டும் வந்து எப்படி இருக்கு, பர்பண்டிகுலராக வந்துட்டு இருக்கு. எவ்வளவு, பர்பண்டிகுலராக வந்துட்டு இருக்கு. சரியா, என்ன கிடைக்குது, 0 வந்துட்டு நமக்கு கிடைக்குது. ஓகே, அடுத்தது 7th பாயிண்ட் பாருங்க. இந்த கேஸ் ஆஃப் ஆர்த்தோகனல் யூனிட் வெக்டரில் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி பாரு. ஆர்த்தோகனல் யூனிட் வெக்டரில் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லலாம், ஐ வெக்டர் கிராஸ் ஜே வெக்டர் ஈக்குவல் டு ஜே I cross j என்னது, k வெக்டர். என்னது, k வெக்டர். ஓகே, ஆர்த்தோகனல் யூனிட் வெக்டர். அடுத்தது j வெக்டர் கிராஸ் k வெக்டர் equal to I வெக்டர். அடுத்தது k வெக்டர் கிராஸ் I வெக்டர் equal to j வெக்டர். சரியா, பாருங்க, டாட் ப்ராடக்டில் ரெண்டு வெக்டர் வந்து யூனிட் வெக்டர் வந்து மல்டிப்ளை பண்ணோமா நமக்கு வந்து என்ன கிடைக்குது, 1 வந்துட்டு கிடைக்குது. சரியா, புரியுதா, 1 வந்துட்டு கிடைக்கும். அதே வந்து கிராஸ் ப்ராடக்டில் வந்து பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும், நமக்கு வந்து 0 வந்துட்டு கிடைக்கும். சரியா, என்ன கிடைக்கும், 0 வந்துட்டு நமக்கு கிடைக்கும். அடுத்தது ரெண்டு வெக்டர் எடுத்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். பாருங்க, ஏ வெக்டர் 1 பி வெக்டர் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ண என்ன ஆகும் அப்படின்னு பாருங்கள். ஐ வெக்டர்
ஜே வெக்டர் கே வெக்டர். இது வந்துட்டு உனக்கு தெரியும் என்னது யூனிட் வெக்டர். இப்போ இதனுடைய காம்பனன்ட் என்னது ஏ வெக்டர்னுடைய காம்பனன்ட் ஏஎக்ஸ் பி ஏஒய் ஏஇஜெட்டா, அதேமாரி பிஎக்ஸ் பிஒய். பி காம்பனன்ட் பி வெக்டர்னுடைய காம்பனன்ட்ஸை வந்துட்டு எழுதிக்க பிஒய் பிஇஜெட்டா. இப்போ இது வந்துட்டு என்ன பண்ணோம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம். ஐ வெக்டர் எடுத்து இது பாசிட்டிவ் இது நெகட்டிவ் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும். பாருங்கள் ஐ வெக்டர் அடுத்தது யூனிட் வெக்டர். ஓகேவா ஐ வெக்டர் எடுத்துக்கிட்டு இதை என்ன பண்ணோம் கேன்சல் பண்ணிவிட்டு இதை மல்டிப்ளை பண்ணோம் ஏஒய் பிஇஜெட்டா. அடுத்தது மைனஸ் போட்டு என்ன பண்ணோம் இதையும் மல்டிப்ளை பண்ணோம் ஏஇஜெட் பிஒய். அடுத்தது மைனஸ் போட்டுங்க ஜே வெக்டர் யூனிட் வெக்டர். இதை கேன்சல் பண்ணிவிடுங்க. இப்போ இதையும் மல்டிப்ளை பண்ணுங்கள் ஏஎக்ஸ் பிஒய் மைனஸ் என்ன போகிறோம் பிஎக்ஸ் ஏஇஜெட்டா. அடுத்தது ப்ளஸ் கே வெக்டர். இது கேன்சல் ஆகிடும், ரோவும் காலமும் கேன்சல் ஆகிடும். இதை மல்டிப்ளை பண்ணுறோம் ஏஎக்ஸ் பிஒய் மைனஸ் பிஎக்ஸ் ஏஒய். சரியா? அடுத்தது 9th பாயிண்ட் பாருங்கள். 9th பாயிண்ட் வந்துட்டு இங்கே எழுதிக்கிறேன். 9th பாயிண்ட் வந்து ரெண்டு வெக்டர் பர்பெண்டிகுலராக இருக்கா, ரெண்டு வெக்டர் ஏ வெக்டர் பி வெக்டர். அதாவது பேரலோகிராம், இதுதான் பேரலோகிராம் அப்படின்னு நாம் சொல்லுவோம். பேரலோகிராமில் ரெண்டு வெக்டர் வந்து ரெண்டு அட்ஜசன்ட் சைடை வந்துட்டு ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு வெக்டரும் எது கொடுக்கும் அப்படின்னா பேரலோகிராமினுடைய ஏரியாவை வந்துட்டு கொடுக்கும். சரியா? பாருங்க, if two vector A and B adjacent side of in parallelogram, then two vector magnitude gives area of parallelogram. சரியா? இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோமா என்ன கிடைக்கும்? ஏரியா வந்துட்டு கிடைக்கும். இதுதான் வந்து பேரலோகிராமினுடைய ஏரியாவுக்கான ஃபார்முலா. இது இப்படி தான் வரும். கிராஸ் போடணும், ஏன்னா ரெண்டு வெக்டர் வந்து பர்பெண்டிகுலராக இருந்தால் அது வந்து என்ன செய்யணும், பர்பெண்டிகுலராக தான் இருக்குது ரெண்டு சைடும், அதனால் கிராஸ் போடணும். டாட் போட்டிங்கன்னா தப்பு. ஏன் கிராஸ் போடுறோம்? இந்த வெக்டரும் இந்த வெக்டர் எப்படி இருக்குது, பர்பெண்டிகுலராக இருக்குது, அதனால தான் நான் கிராஸ் போடுறேன். டாட் போட்டிங்கன்னா தப்பாகி போயிடும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபார்முலாவில் எழுதும்போது நீங்கள் கிராஸ் போட்டு தான் எழுதணும். சரியா? இப்போ பாருங்கள், வெக்டர் போட்டு நான் மாடுலஸ் போட்டுனாவே கிவ்ஸ் ஒன்லி ரெப்ரசன்ட் மேக்னிடியூட். மேக்னிடியூட் மட்டும்தான் குறிக்கும். தேர் இஸ் நோ டைரெக்ஷன்ஸ், தேர் இஸ் நோ டைரெக்ஷன்ஸ். சரியா? ரொம்ப முக்கியம். நீங்கள் இப்படி கூட எழுதிக்கலாம், ஏ கிராஸ் பி அப்படின்னு சொல்லி கூட எழுதிக்கலாம், தப்பே கிடையாது. இப்போ நான் வந்து பேரலோகிராம் எடுத்து நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, we can divide into two parts in parallelogram, gives two triangle பாருங்க, ஈக்குவல் ட்ரையாங்கிள்ஸ் வந்துட்டு நமக்கு கொடுக்குது. இது ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிள். we can divide into two part in parallelogram, gives two triangle. எத்தனை ட்ரையாங்கிள் தருது? ரெண்டு ட்ரையாங்கிள். அப்போ the area of triangle என்ன வரும்? 1/2. ரெண்டா பிரிக்கிறோம் இல்லையா, அதனால 2 போடுறேன். மேக்னிடியூட் மாடுலஸ் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர். சரியா? இந்த ஏரியாவுக்கான ஃபார்முலா நம்ம சின்ன கிளாஸ்லேயே படிச்சிருப்போம். இப்படி எழுதக்கூடாது. அதாவது ஒரு ட்ரையாங்கிளுடைய ஏரியாவை வந்துட்டு இப்படி எழுதக்கூடாது, தப்பு. 1/2 பி கிராஸ் ஹச் இப்படி தான் எழுதணும். சரியா? ஏன்னா இது ரெண்டு சைடு எப்படி இருக்குன்னா பர்பெண்டிகுலராக இருக்குது. ரெண்டும் எப்படி இருக்கு? பர்பெண்டிகுலராக வந்துட்டு இருக்கு. ஓகே, இதுதான் அதனுடைய பாயிண்ட்டு. ரொம்ப முக்கியமானது, கண்டிப்பாக வந்து எழுதணும். சரியா?